பழனி முருகன் கோவில் மலையடிவாரத்தில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்றும் பணியின் போது கடை உரிமையாளர்கள் கண்ணீர் விட்டு கதறி எழுதினர். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் அழகேஷ்குமார் வழங்கி கேட்கலாம். வணக்கம் அழகேஷ்குமார். கடைகளை இழந்திருக்கக்கூடிய அங்க இருக்க கடை உரிமையாளர்கள் என்ன சொல்றாங்க அழகேஷ்குமார்? அங்க இருக்கக்கூடிய கள தகவல் என்ன? அதாவது பழனி முருகன் கோவிலில் சாதாரண நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் விசேஷ நாட்களில் லட்சக்கணக்கான பக்தரும் வருகை பெறுவது வழக்கம். அவ்வாறு வருகை பெறும் பக்தர்கள் நேர்த்திக்கடனாக அழகு குற்றியும் காவடி எடுத்தும் வருவது வழக்கம். அப்படி வருகையில் ஆக்கிரமிப்பு கிடைக்காதவர்கள் இருபுறமும் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதால் பக்தர்கள் செல்வதற்கு இடையூறாக இருப்பதாக கூறி பலமுறை புகார் எழுந்தும் அவ்வப்போது தேவஸ்தான நிர்வாகம் ஆக்கிரமிப்புகளை அகற்றி வந்தது. இந்த நிலையில் ராதாகிருஷ்ணன் என்பவர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடுத்தார். அப்போது நேற்று முன்தினம் மதுரை உயர்நீதிமன்ற கிளையானது நீதி பாரதிதாசன் தலைமையில் 6 பேர் கொண்ட குழு ஒன்று அமைத்து இந்த ஆக்கிரமிப்பை கண்காணிக்க உத்தரவிட்டது. அதாவது இந்த குழு இன்னும் 2 தினங்களில் பழனி வரவுள்ளதால் பழனி தேவஸ்தான நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் பழனி முருகன் கோயில் அடிவார பகுதி மற்றும் சன்னதி ஆகிய பகுதிகளில் உள்ள ஆக்கிரமிப்பு கடைகள் மற்றும் தள்ளுவண்டி கடைகள் ஆகியவற்றை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது கடைக்காரர்களுக்கும் செக்யூரிட்டிகள் போலீசார்களுக்கும் லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அப்போது கடைக்காரர்கள் ஒருவர் மயக்கமடைந்தும் கடைக்காரர்கள் தங்களது வாழ்வாரம் பாதிப்பதாக கூறி போலீசாரிடம் அதிகாரிகளிடம் குமரி வந்தனர். ஆனால் அதிகாரிகள் இது கோர்ட் உத்தரவு என்று கூறி தங்களது பணிகளை தொடர்ந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.